அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, பரிவர்த்தனை கிரகங்கள் நன்மைகளை செய்யுமா தீமைகளை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை என்றாலே சிக்கலில் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல நிலைமையில் அடைஞ்சிருவாங்க. நல்ல நிலைமையில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க சிக்கலில் மாட்ட போகிறாங்க அப்படின்றது தான் பரிவர்த்தனை கிரகத்தினுடைய உண்மையான தாற்பயம். அதுலேயும் ஆண்களுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை கிரகங்கள் இருப்பதும் பெண்களுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை கிரகங்கள் இருப்பதும் நிறைய வித்தியாசங்களை கொடுக்கும். ஏன்னாக்கா நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய தன்மையில் கலாச்சாரத்துக்கு ஏற்றார் போல் பார்க்கும்போது பல பருவங்களை கடந்து வரக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய இலக்கியத்திலையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பெண்கள் நிறைய பருவங்களை கடந்து வருவாங்க. அவங்க அதற்கு ஏற்றார் போல் அடாப்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு விளையாடுகிறது அப்படின்றத பெண்களுக்கே அதிக பாதிப்புகளை தருது அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய பதிவு. நிறைய ஜாதகங்களில் அற்புதமான வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்ட மாதிரி அவருடைய வாழ்க்கை பயணத்தில் போந்து இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் வேலை செய்யுது. அது எப்படின்றத ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நம்ம விளக்குவோம். 9/11/1981 இந்த திரையில் தெரியக்கூடிய பெண்மணியினுடைய ஜாதகம் 9/11/1981 பிறந்து 18:45, அதாவது ஈவினிங் 6:45 பிறந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காங்க. இந்த பெண் ஜாதகி பிறக்கும்பொழுது ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. மீன ராசி, கடகத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, துலாமில் சூரியன், புதன், குரு, தனுசில் சுக்கிரன். இப்படி அமைந்த இந்த ஜாதகியினுடைய வாழ்க்கை பிறக்கும் பொழுது அவங்க ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சந்திரன் அமர்ந்து திசைகள் புதனுடைய திசைகள் ஆரம்பித்து கேது திசை கடந்து சுக்கிர திசையில் திருமணமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அடுத்தது சூரிய தசை பிறக்குது. அந்த சூரிய தசையில் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுது. சூரிய தசையில் குரு புத்தி முன்னாடி சூரிய தசை சூரிய புத்தி, சூரிய தசை சந்திர புத்தி, சூரிய தசை செவ்வாய் புத்தி வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தன்னுடைய கணவனை இழக்கிறார். அதுவும் எப்படி இழக்கிறார்னா, கணவன் மதுவுக்கு அடிமையாகி வாழ்க்கையினுடைய சிக்கலை போராட்டத்தை சந்திக்கக்கூடிய மனநிலை அல்லாத தற்கொலை எண்ணத்தை செய்து தூண்டி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்க புதன் கேது சுக்கிரனை கடந்து சூரிய திசையில் ஏன் இது நடக்குது அப்படின்றத பார்க்கும் பொழுது சூரியனோடு பரிவர்த்தனை கிரகங்கள் ஒன்று வருது. எப்படின்னா, துலாமில் சூரியன் இருக்கிறார். ஐப்பசி மாதம் பிறந்த இந்த ஜாதகி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அப்போ பரிவர்த்தனை பெறும்பொழுது சூரிய திசையில் செவ்வாய் புத்தி வருது. அந்த செவ்வாய் பாருங்க, பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு கிரகம் பரணி 2ஆம் பாதம், பூரம் 2ஆம் பாதம், பூரடம் 2ஆம் பாதம், எந்த கிரகமாக இருந்தாலும் அது சுக்கரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் நவாம்சத்தில் சுக்கரனாகவே மாறி கன்னியில் அமர்ந்துருவாங்க. இப்போ செவ்வாய் பூரம் 2ஆம் பாதத்தில் இருக்கு. செவ்வாய் சுக்கரனாக மாறி கன்னியில் அமர்ந்த மாதிரி கணக்கு அது. அப்போ கன்னியில் சுக்கரன் நீசமாகிறார் நவாம்சத்தில். அப்போ என்ன ஆகி போகுது, அந்த சூரிய தசை செவ்வாய் புத்தி போகும்பொழுது தன் கணவனை இழக்கிறார். இப்போ பொதுவாகவே நாடியின் விதிப்படி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை 30 டிகிரியில் எந்தெந்த கிரகத்தெல்லாம் தொடர்பு வருதோ அந்தந்த கிரகத்தினுடைய தன்மையாகவே அந்த திசைகள் நடக்கும்.
இப்போ இந்த ஜாதகி பாருங்க, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் புதன் சூரியன் தொடர்பு வருது. அப்போ சூரிய திசை நடக்கும்பொழுது சூரியனுக்கு வந்து என்னென்ன தொடர்பு வருது இந்த ஜாதகிக்கு? சுக்கிரன் புதன் சூரியன் தொடர்பு. இந்த இடத்த தான் வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் வந்து முழுமையாக வேலை செய்யுது. ஏற்கனவே சூரியன் நீசம் பெற்று விடுகிறார். நீசம் பெற்றுட்டா வந்து நல்ல பலனை தர மாட்டாரா அப்படின்னா, நல்ல பலனை தருவார். அவர் என்னென்ன தன்மையெல்லாம் பெறாரோ அதெல்லாம் தருவார் அவர். இப்போ இந்த சூரிய தசையில் வந்து தன்னுடைய கணவனை வந்து அவருங்க வந்து இழக்கிறாங்க. அடுத்தது வந்து புதிய நபர்களுடைய நட்பு பெறணுன்றது வந்து சுக்கிரன் புதன் சூரியன் இந்த தன்மையை வந்து இந்த ஜாதகிக்கு கொடுக்குது. அது ஏன் கொடுக்குது அப்படின்னா, ஏற்கனவே செவ்வாய் கணவன் காலி ஆயிடுச்சு. அதே அந்த கணவனுக்கு வந்து ஆயில் இருந்ததுன்னா பிரிஞ்சு போயிடுவார். அவ்வளோதான். ஆயில் இருந்ததுன்னா அவர் பிரிஞ்சு போயிடுவார். வேற ஒரு நபருடைய தொடர்பு ஏற்படும். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் ஆய்வுகள் வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் கனகச்சிதமாக வேலை செய்யுது. ஒரு பங்கு வர்த்தகத்தில் ஆணுனுடைய ஜாதகத்திலையும் ஒரு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் பெண்ணுனுடைய ஜாதகத்திலையும் எப்பொழுது என்ன செய்யனே சொல்ல முடியாத அளவுக்கு பலனை தரும். அப்படி பலனை தரக்கூடிய தன்மையில் வந்து அந்த ஜாதகத்தை நம்ம 9 கிரகமும் 9 நட்சத்திரங்களை வந்து ஆய்வு செய்யும் பட்சத்தில் இப்போ பரிவர்த்தனை பெற்று நீசம் பெற்ற சூரியனோடு சேர்க்கை பெற்று நீசம் பெற்ற செவ்வாயினுடைய கிரகம் வந்து சுக்கிரனுடைய சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால கணவனை இழந்து இந்த தன்மை புதிய நபர்களுடைய நட்பை உறவை பெறக்கூடிய ஜாதகியாக இவர்கள் காணப்படுவார்கள். இதே போல் இன்னொரு ஜாதகத்தில் அந்த ஜாதகி வந்து 20 ஆண்டுகள் சுக்கிர தசை, அதாவது சிம்ம லக்கணம் தான். சுக்கிரன் வந்து 9 மேஷத்தில் அமர்ந்திருந்து இந்த ஜாதகி வந்து செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று அந்த ஜாதகி வந்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கணவனை பிரிந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க கேட்குற கேள்வி, சுக்கிர தசை லக்கணத்துக்கு 9 அமர்ந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கை 20 ஆண்டுகளும் வீணாக கழிந்தது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அடுத்ததாக அந்த சுக்கிரனுக்கு புதன் தொடர்பு, மேஷத்திலே புதன் இருக்கார் சுக்கிரன் கூட, அந்த தொடர்பு வரும். அடுத்தது புதிய நபர்களுடைய தொடர்பை உண்டு பண்ணும். அது உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் பெண்கள் ஜாதகத்தில் மிக சிக்கலான போராட்டமான வாழ்க்கை பயணத்தை தருதுன்றது தான் இந்த வீடியோவினுடைய பதிவு. யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்கோ நம்மளுடைய கலாச்சாரத்தை வீணடிக்கிறதுக்கோ இந்த பதிவு இல்லை. அதாவது பெண்கள் ஜாதகத்தில் பரிவர்த்தனை கிரகங்கள் வாழ்க்கையினுடைய இளமை பருவ காலத்தில் கடக்கும்பொழுது அந்த சிக்கலையும் போராட்டத்தையும் தன்மையும் தருது அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய பதிவு. இப்போ இந்த பெண்ணுக்கு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று குரு தசையோ சுக்கர தசையோ இல்லை, சூரிய தசையில் ஏன் அது தருது அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் அந்த சூரியன் இங்கு நீசம் பெற்று பரிவர்த்தனை கிரகங்கள் அமர்ந்து பரிமாறிக்கொள்ளும் பொழுது அந்த செவ்வாய் தசை, செவ்வாயினுடைய புத்தி, செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய சாரம் பெறும்போது அப்போ என்ன ஆகுது, கணவனுக்கு அந்த பாதிப்பை கொடுத்து அதுக்கு அடுத்தது இவங்க வந்து சூரிய தசைக்கு அடுத்தது சந்திர தசை வருது இல்லை. அப்போ சந்திர தசை எப்படி இருக்குது பாருங்கள். சந்திரன் அமர்ந்த வீடு மீன வீடு. அந்த மீன வீட்டினுடைய அதிபதி யார்? குரு. குரு வந்து பரிவர்த்தனை பெற்றுட்டாரு. அப்போ இந்த ஜாதகிக்கு வந்து புதிய புதிய அமைப்பில் வந்து இவங்களுடைய வாழ்க்கை பயணம் கடக்கணுன்றது தான். பரிவர்த்தனை பெற்றால் என்ன தன்மை நடக்கும் அப்படின்னா, பரிவர்த்தனைக்கு முன்னாடி ஒரு தன்மை, பரிவர்த்தனைக்கு பிறகு ஒரு தன்மை. இதுதான் உண்மையான தாற்பயம். அப்போ இந்த சிக்கலை யார் சந்திக்கிறது? வரப்போகிற தசாநாதன்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் அமர்ந்த வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெறும்போது அந்த 2 தன்மையை பெறக்கூடிய ஜாதகியாக இந்த பெண் அம்மையார் வந்து அமைஞ்சிடுறாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த போல் ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், புதிய தொழில்களை மேற்கொள்வாங்க, புதிய உறவுகளை மேற்கொள்வாங்க. அது வந்து பெரிய பாதிப்புகளை தராது. ஆனால் பெண்களுடைய ஜாதகத்தில் ஒரு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை, இன்னொரு நட்பு, இன்னொரு உலகம், இன்னொரு குடும்பம், இன்னொரு புதிய நபர்களுடைய தொடர்பு ஏற்படும் போது அது மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய போராட்டத்தையும் தருது அப்படின்றது தான் பெண்கள் ஜாதகத்தில் பரிவர்த்தனை கிரகங்களுடைய பாதிப்புகள், சிக்கல்கள் மிகுந்த அழுத்தத்தை தருது அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய பதிவு. அதுவே
பரிவர்த்தனை பெற்று வக்கரம் பெற்று அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த திசை வந்து நடக்கலைன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே கிடையாது. திசை நடக்காத வரைக்கும் அந்த ஜாதகனுக்கோ அந்த ஜாதகிக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பரிவர்த்தனை பெறக்கூடிய வீட்டில் சூரியன் அமர்ந்து சூரியன் நீசம் பெற்று திசை நடத்துறதுனால அதனுடைய தன்மையில் வந்து கண்டிப்பாக இப்போ சூரியன் அமர்ந்த சாரம் பாருங்கள், குருவனுடைய சாரம். அப்போ குரு பரிவர்த்தனை ஆயிடுறாரா? பரிவர்த்தனை பெறும்போது அப்போ அந்த சூரிய திசையில் 2 தன்மையை இந்த ஜாதகி பெறணும்னு இருக்கா? அதுவே வந்து குரு பரிவர்த்தனை இல்லாத வேறொரு கிரகம் பரிவர்த்தனை பெற்று அவருடைய சாரம் இல்லாமல் இருந்தால் அந்த தசை முழுவதும் அவர்கள் வந்து இந்த சிக்கலை சந்திக்கக்கூடிய தன்மையே கிடையாது. அதாவது திசையோ புத்தியோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த பிரச்சனைகளை சந்திக்கவே மாட்டீங்கன்றதை வந்து உறுதியாக சொல்லிடலாம். பரிவர்த்தனை இருக்குங்க எனக்கு, ஆனால் என் வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நடக்கலையாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அடுத்த கேள்விக்கு உண்டான பதிலே இங்கே வேலை இல்லை. ஏன்னா அந்த திசையோ அந்த புத்தியோ வராத பட்சத்தில் உங்களுக்கு அதை என்னமோ சொல்லுவாங்களே ஒரு படத்தில் வந்து, நீங்கள் பிடுங்குற ஆணிலாம் தேவையில்லாத ஆணி தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கணக்கில் வந்துடும். அது திசையை நடத்தவில்லை என்றால் அந்த திசை அந்த பரிவர்த்தனை இருந்தும் இல்லாத இருந்தும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது எந்த கிரகம் பரிவர்த்தனை பெறுது, அதுவும் பெண்களுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெறக்கூடிய தன்மைக்கு செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்றத முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் செவ்வாய்னா கணவன். அதே ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஜாதகி அதாவது மனைவி, அந்த சுக்கிரனுக்கு அந்த பரிவர்த்தனை பெறக்கூடிய தன்மை எப்படி இருக்குதுன்றத பார்த்து விட்டு தான் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்களுக்கு இன்னொரு தன்மையை இன்னொரு உறவை இன்னொரு வாழ்க்கையை தரக்கூடிய தன்மை இருக்கான்றத வந்து உறுதியாக அது வரப்போகிற திசை இருக்குல்ல, அவர் திருமணமாகிறார், ஏதோ ஒரு திசையில் திருமணமாகிறார், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசாநாதன் அந்த பரிவர்த்தனையை எந்த அளவுக்கு சமாளிப்பார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எப்படிப்பட்ட வீட்டில் அமர்ந்து இருக்கிறாரு, அந்த வீடும் அந்த வீடு கொடுத்த நட்சத்திரமும் அவர்களுக்கு அந்த சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, 6-8 இருக்கா, இல்லை வக்ர கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களோடு இருக்கா, இல்லை நீச கிரகம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது கிரகத்தோடு தொடர்பு இருந்ததுன்னா இது புதிய உறவை புதிய சிக்கலை புதிய தன்மையை தந்துடும் அப்படின்றது தான். இதை கண்டுபிடிச்சோம்னா அந்த ஜாதகனாக இருந்தாலும் சரி ஜாதகியாக இருந்தாலும் சரி, அதுவும் பெண்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா கண்டிப்பாக அதை எச்சரிக்கையாக பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் வரன்களை வதுக்களை அமைத்து நம்ம ஜோதிடர்களாகிய வந்து இவங்க வந்து தெரிஞ்சு சொல்லணும். இப்போ இந்த பெண் ஜாதகத்தில் இவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து எவ்வளோ வயசு கடந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படிங்க இது அமையும் அப்படின்னா, அவர்களுடைய பயணத்தில் பாருங்கள் சுக்கிரன் புதன் சூரியன். அப்போ இதுக்கப்புறம் ஒரு புதிய நட்பு, ஒரு அரசியல் அரசாங்கம் அரசு துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அப்பா தொழிலை செய்து கொண்டு இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த அம்மையாருக்கு வந்து புதிய உறவுகளாக கிடைத்து அதிலிருந்து வாழ்க்கையினுடைய தன்மைகள் வந்து மாறுபட்டு இவருடைய வாழ்க்கை பணம் எளிமையாக கிடக்கும்ன்றதை வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லிடலாம். அடுத்தது இவங்களுக்கு சூரிய தசை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது சந்திர தசை தான் வருது. அந்த சந்திரன் என்ன சாரத்தில் இருக்கிறாரு, ஏற்கனவே புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். அந்த புதன் சந்திரனுக்கு வந்து புதன் 6-8 இருக்குது. அப்போ வந்து இவங்க அந்த காயம்பட்ட உடல் காயம்பட்ட மனம் அது வந்து வாழ்க்கையை முழுவதும் கடந்தே போகுன்றது தான் உறுதியாக சொல்லிடலாம். என்ன மாதிரியான வாழ்க்கையை வந்து மலைத்தேனே கொம்பு தேனே புழிஞ்சி எடுத்துன்னு வந்து கையில் உள்ளங்கையில் கொடுத்து ஊட்டி விட்டாலும் இவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து இது கசக்கும் தான் அப்படின்ற சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா சந்திரன் உட்கார்ந்தது வந்து மீன வீடு குருவின் வீடு, குரு சந்திரன் 6-8 இருக்காங்க. அவங்க உட்காந்து அதிபதி நட்சத்திர அதிபதி ரேவதி, அந்த புதன் 6-8 இருக்கார் சந்திரனுக்கு. அப்புறம் எப்படி அடுத்து வரப்போகக்கூடிய சந்திர தசையும் கசப்பாக தான் வாழ்க்கை பயணங்கள் நடக்கும். அந்த கசப்புலேயும் அந்த சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று புதன் என்ற நண்பனை தொடர்ந்து புதிய உறவு என்ற நண்பனை தொடர்ந்து புதிய நட்பு என்ற இதுவை தொடர்ந்து சூரியனை தொட்டு அது ஒளிமயமான வாழ்க்கையை அவங்க ஏதோ ஒரு போராட்டத்திலையும் சிக்கல்லையும் அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து கொஞ்சம் இனிமையாக நகரம்ன்றது தான் அந்த பரிவர்த்தனை. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று அந்த ஜாதகிக்கு ஏதோ ஒரு லூப் கடிச்சு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நகரம் அப்படின்றத வந்து எளிமையாக சொல்லலாம். இப்போ சூரிய தசை, அடுத்தது சந்திர தசை, அதுக்கு அடுத்தது செவ்வாய் தசை. ஏற்கனவே செவ்வாய் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து பலம் இழந்து போய் கிடக்குது. அந்த செவ்வாய் தசை வரும்போது எப்படி இருக்கும்,
மிக கடினமாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லிடலாம். அப்போ ஒரு ஆணோட ஜாதகமோ ஒரு பெண்ணோட ஜாதகமோ பரிவர்த்தனை பெற்று அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் தசா பயணங்கள் அடுத்தடுத்து வரப்போகிற தசா அந்த பரிவர்த்தனையில் எந்த அளவுக்கு பங்கு பெறுது அப்படின்றத தான் வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் வந்து பங்கு வர்த்தகத்தில் வந்து நான் முதலீடு செஞ்சுருக்கேன், அது எந்த நேரத்தில் எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து புதன் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நல்ல அவர் வந்து பங்கு வர்த்தகத்தில் டாப்பில் போவார். அதே வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்று அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோடு தசாபுத்திநாதன்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுதுல எப்போ இழப்பு ஏற்படும், எப்போ வந்து அவங்களுக்கு சுமூகமான வாழ்க்கையை நகரும் அப்படின்றத வந்து மிக எளிமையாக கண்டறிஞ்சு நம்ம சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் நாட்டில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக இணையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.